EPF 2024ஓட கொஷின் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதாவது இது பார்ட் 3 வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து நீங்கள் போய் ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டில் வந்து பார்த்துட்டு வாங்க. முன்னாடி 77 கொஷின் வரையும் அந்த 2 பார்ட்டில் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ 78th கொஷின். ஸோ 78th கொஷின், டச் ட்ரேட் இன் முகல். ஓகேங்களா? கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த டச் ட்ரேட் இன் முகல். The Dutch transport silk goods from Bengal through Hooghly. ஸோ ஆக்சுவலாக இது வந்து கரெக்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்காலோட ட்ரேட் வந்து ஹூக்லி ரிவர் மூலயமா தான் பண்ணாங்க. Clove and nuggets were collected at Surat by Dutch and exported to Europe. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோவ்ஸ்னா ஏலக்காய், முந்திரி, ஓகேங்களா, அது எல்லாமே வந்து சூரத்துல பண்ண கிடையாது. டச் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ளோவ்ஸ் அண்ட் நக்மெட்ஸை இந்தோனேஷியால இருந்து வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டச்சோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டச்சோட சிக்னிஃபிகன்ஸே ரொம்ப கம்மி. ஸோ அதில் கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்தோனேஷியா, மலேசியா ரீஜன்ல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த க்ளோவ்ஸ் அண்ட் நக்மெட்ஸை வந்து டச் வந்து ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆன்சர் வந்து 1 only. ஓகேங்களா? Which of the following statement about the economy of Assam in medieval period is correct? ஸோ சிம்பிள், மெடிவல் பீரியட்ல அஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைனாஸ்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசாம் வந்து ரூல் பண்ணாங்க. ஸோ அதை தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அஹோம் கேஸ்ட் எக்ஸல்டு மேட்ச் லாக்ஸ் அண்ட் மேட் ஃபர்ஸ்ட் கன் பவுடர் அண்ட் ஆர்டிலரி பீஸ். அஹோம்ல அந்த பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெடிவல் பீரியட்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட் கன் பவுடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. அசாம் ஏரியால, நாட் ஆல் ஓவர் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அசாம்ஸ் adopted new craft of brass casting and making granulates sugar during this period. So brass casting or new type of vessel, and also அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு சுகர் பண்றதுக்கு உண்டான இதை வந்து மெத்தடை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? சர்த்தபாரி வில்லேஜ் இன் காம்பூர் வாஸ் நோன் ஃபார் இட்ஸ் ஸ்கில் அண்ட் மெட்டல் கேஸ்டிங். ஸோ ஆக்சுவலாக மூணுமே வந்து கரெக்டு. ஸோ மூணுமே வந்து ஜென்ரிக் ஸ்டேட்மெண்ட். கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சர்ல ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாகவே வந்து கொஞ்சம் படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அசாம் ஏரியா, கன் பவுடர், அஹோம் டைனாசிட்டி, பிராஸ் கேஸ்டிங். ஸோ அது மூலயமா சுகர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து சார்த்தபாரி வில்லேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட், அந்த மெட்டல்ல வந்து மெட்டல் கேஸ்டிங் பண்றதுல வந்து அவங்க வந்து ஸ்கில் டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் கரெக்ட். ஓகேங்களா? 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஃப் பயோடெக்னாலஜி அப்ளைடு ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்? ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம என்ன டெக்னாலஜி மீன்ஸ் பயோடெக்னாலஜியா சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து ரெட் பயோடெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ ஒயிட் பயோடெக்னாலஜி அப்படின்னா அது நீங்க வந்து பேப்பர் மீன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி பேப்பர்ஸ், பல்ப்ஸ் அது மாதிரி பண்ணா அது வந்து ஒயிட் பயோடெக்னாலஜி. ஸோ பயோடெக்னாலஜினா மீன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அதுக்கு அடுத்து அது மூலியமா வந்து பாத்தீங்கன்னா மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் பண்ணா அது வந்து ரெட் பயோடெக்னாலஜி. ஸோ கிரீன் பயோடெக்னாலஜி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா கிரீன் பயோடெக்னாலஜினாலே நமக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம மைக்ரோ ஆர்கானிசம் வந்து அக்ரிகல்ச்சர்ல யூஸ் பண்றது, ப்ளூ பயோடெக்னாலஜி மரைன் சோர்ஸ்ல யூஸ் பண்றது, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ விச் ஆர் த ஃபாலோயிங் in which organism did George J. Mendel conduct experiment to explain the principle of inheritance? Garden P. ஓகேங்களா? Garden P. ஸோ இது வந்து Garden P தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து in what form excess of glucose stored in human body? எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைகோஜன். இது நமக்கு நல்லாவே தெரியும். எக்ஸஸ் ஆஃப் குளுக்கோஸ் வந்து கிளைகோஜன். ஸோ ஃப்ருக்டோஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகரை தான் ஃப்ருக்டோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃப்ரூட்ஸ்ல இருக்கிற சுகரை தான் ஃப்ரக்டோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. பிளான்ட்ஸ்ல இருக்கிற சுகரை தான் ஸ்டார்ச்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற சுகரை வந்து குளுக்கோஸ் கண்டென்ட்டை வந்து பாத்தீங்கன்னா கிளைகோஜன் சொல்லுவாங்க. இதே ஃப்ரூட்ஸ்ல இருந்தா ஃப்ருக்டோஸ், பிளான்ட்ஸ்ல இருந்தா ஸ்டார்ச். இன் விச் லேயர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ காட் செல்ஸ் ஆர் பிரசன்ட்? ஸோ ஆக்சுவலா எந்த இடத்துல காட் செல்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எபிடெர்மிஸ் லேயர்ல தான் காட் செல்ஸ் இருக்கும். எபிடெர்மிஸ் லேயர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா காட் செல்ஸ் இருக்கும். சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் அபவுட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேசஸ் இன் பயோகேஸ். ஸோ இதுல வந்து பயோகேஸ்ல எது வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் டு லோயஸ்ட் கரெக்டா ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாங்க. மீத்தேன் தான் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட்,
மீத்தேனுக்கு அடுத்து வந்து கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வந்து நைட்ரஜன். ஸோ ஆக்சுவலா மீத்தேனும் கார்பன் டை ஆக்சைடும் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 80%, 85%. நைட்ரஜன் வந்து ரிமைனிங் அந்த கிளிம்சஸ் மாதிரி தான். ஸோ எக்ஸாக்டா சொல்ல கிடையாது. என்ன சொல்லணும்னா மீத்தேன் தான் இருக்கிறது ஹையஸ்ட் ப்ரொபோர்ஷன் இன் பயோகேஸ். ஸோ அதுக்கு அடுத்து கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கு அடுத்து நைட்ரஜன். ஓகேங்களா? So which are the following is audible range? So audible range of humans. So இப்போ நார்மலா எடுத்துட்டோம்னா 80 to 120 டெசிபல்னு நம்ம ஜெனரலா படிச்சிருப்போம். 80 to 120 டெசிபல்னு படிச்சிருப்போம். ஸோ அதுவே ஹெர்ட்ஸ்ல பார்க்கும்போது 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ். 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ் அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோ ஹெர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமன் ஹியரிங் டெண்டன்சி. Biotechnology research promoted through the development of biotechnology parks. Which are the following areas? அதாவது biotechnology parks வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஏரியால வந்து டெவலப் பண்றாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா which are the following are essential to bring the biotechnology. ஸோ பயோடெக்னாலஜி மார்க்கெட்டை கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் காரணம்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பயோடெக்னாலஜி மூலமா நம்ம நியூ ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணலாம். நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வந்து உருவாவாங்க. டெக்னாலஜி இன்குபேஷன். ஸோ டெக்னாலஜியுமே வந்து பாத்தீங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கு. ஸோ மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் பேஸ்ட் எல்லாமே மேக்ஸிமம் ஆல் தி அபவ் தான் வரும். மேக்ஸிமம் நாட் 100%. Which of the following is correct chronology of invention discovery of biotechnology? So biotechnology இது வந்து கரெக்ட் chronology கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் பிளாஸ்மிட். ஏதான் ஆன்சர். டிஸ்கவரி ஆஃப் பிளாஸ்மிட்க்கு அடுத்து டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஆக்சுவலா நம்ம எப்படி நம்ம இது பண்ணலாம்னா குளோனிங் ஆஃப் டோலி தான் கடைசி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்கே வந்துருச்சு. மேபி நீங்க இங்க இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகலாம். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் தான் கடைசியா வந்திருக்கும். கிடையாது. குளோனிங் ஆஃப் டோலிக்கு முன்னாடி டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ. ஃபர்ஸ்ட் பிளாஸ்மிட் தான் ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டபுள் ஹெலிக்ஸ். தேர்ட் வந்து டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். ஃபோர்த் வந்து குளோனிங் ஆஃப் டாலி. Okay, which one of the following is not a prokaryotic cell? Not a prokaryotic cell, nuclear envelope. Not a prokaryotic cell, nuclear envelope. அது இப்போ எதெல்லாம் வந்து prokaryotes-ல இருக்கும்? செல் மெம்பரேன், ரைபோசோம், செல் வால். இது எல்லாமே இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா prokaryotes-ல இருக்கும். So in an ecosystem, why is the number of tropical levels of food chain is usually limited? So இது நம்ம வந்து ஜெனரிக் கொஸ்டின். ஓகேங்களா? ஏன் வந்து அந்த எனர்ஜி லெவல் இது வந்து பாத்தீங்கன்னா லிமிட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு எனர்ஜில இருந்து ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராபிக் லெவல் இன்னொரு லெவல் டிராபிக் போகும்போது அந்த இடத்துல வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஜென்ரலா என்விரான்மெண்ட்ல படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ ஓகே, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் regarding okay, இதுக்கு செல் வால். ஓகே, since the earth rotates by 15 degree each hour, the time zone normally differs from 1 hour. ஸோ கரெக்ட் தான். ஸோ ஒரு டிகிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ். ஓகேங்களா? சாரி, ஒரு டிகிரி 15 மினிட்ஸ். அப்போ வந்து சாரி ஒரு டிகிரி வந்து பாத்தீங்கன்னா 4 மினிட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா 15 into 4 என்னது 60 மினிட்ஸ். ஸோ 1 hour. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், at the international date line, the calendar day changes, advancing a day for eastward, dropping a backward for westward. Actually அப்படியே swap பண்ணிருக்காங்க. So losing a day towards east, advancing a day towards west. ஓகேங்களா? அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. daylight saving time advances the clock by 1 hour. So இது வந்து கரெக்ட். The moon rotates and revolves around about the earth in same direction. The earth revolves, அதாவது இப்போ நம்ம இது ஆக்சுவலா the moon rotates and revolves about the earth in same direction that earth revolves around the sun. ஸோ இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இப்போ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ நாம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா மூணோட ஃபேஸ், நாம பார்க்கறதுதான் எப்பயுமே நம்ம சைடு வரும்போது மூணு வந்து நம்ம அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். ஏன்னா மூணோட ரொட்டேஷனும் எர்த்தோட ரொட்டேஷனும் கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இதே வந்து ரிவர் சைடு ஆப்வர் சைடுன்னு சொல்லுவோம். இப்போ இந்த சைடு நம்ம பார்க்கறோம் அப்படின்னா இந்த சைடு மீன்ஸ் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க முடியறதில்ல. ஸோ அப்போ நமக்கு வந்து என்னன்னா நாம இந்த சைடு மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம் பிகாஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ நம்ம நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா எர்த் ரொட்டேட் ஆகுதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
ஓகேங்களா. எர்த் ரிவால்வ்ஸ் அரௌண்ட் த சன்ங்கிறதும் தெரியும். அதுதான் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு, த மூன் ரொட்டேட்ஸ் அண்ட் ரிவால்வ்ஸ் அபவுட் த எர்த் இன் சேம் டைரக்ஷன். ஸோ அதே டைரக்ஷன்ல தான் எர்த் வந்து இப்போ மூன் எப்படி வந்து எர்த்தை ரொட்டேட் பண்ணுதோ அதே மாதிரி எர்த் வந்து பாத்தீங்கன்னா சன்னை ரொட்டேட் பண்ணுது. சேம் ஒரு சிங்க்ரனைசிங் பொசிஷன்ல தான் சன்னை ரொட்டேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஷன் 1, 3 and 4 கரெக்ட். ஓகேங்களா. ஆப்ஷன் 1, 3 and 4 கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா, which of the following statement regarding faunal resource, so high degree of endemism has been noticed in biodiversity hotspot. கண்டிப்பா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னாலே அந்த இடத்துல ஹை டிகிரி ஆஃப் எண்டமிசம் இருந்தா மட்டும்தான், என்னன்னா நிறைய பிளான்ஸ் நிறைய அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் எண்டமிசம்னு சொல்லுவாங்க. ஸோ மீன்ஸ் ஒரே வித்தின் க்ளோஸ் இந்த ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேட்டிவ் ஸ்பீஷிஸ் இருந்தது, அது வந்து எண்டமிசம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா அது இருந்தால் தான் அப்படின்றது ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவாங்க. ஆஃப் டோட்டல் பயோஸ்பியர் ரிசர்வ் இன் இந்தியா, சுந்தர்பன்ஸ் ஹஸ் லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் அண்ட் நோக்ரேக்கா ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ். அந்த மாதிரி எல்லாம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. ஸோ இது வந்து தப்பு. ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஓகேங்களா. வாட் டஸ் த போர்ட்ஸோலேஷன் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ போர்ட்ஸோலேஷன் அப்படிங்கிறது வந்து என்னன்னா சாயில் ஃபார்மேஷன் தான் போர்ட்ஸோலேஷன் சொல்லுவாங்க. ஸோ வேர் டஸ் த போர்ட்ஸோலேஷன் டேக்ஸ் பிளேஸ்? ஸோ எந்த இடத்துல நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹை அண்ட் மிடில் லேட்டிடியூட்ஸ். இப்போ வந்து நம்ம ஏரியா சரிங்களா, நம்மளோட ஜியாகிரபிக்கல் லொகேஷன் இந்தியா. ஸோ ஹை அண்ட் மிடில் லேட்டிடியூட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா போர்ட்ஸோலேஷன் வந்து நடக்கும். ஸோ சாயில் ஃபார்மேஷன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் which of the following statements refers nebular hypothesis of solar origin? ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான ஸ்டேட்மெண்ட் இது. ஆக்சுவலி நெபுலர் சோலார் சிஸ்டம் ஃபார்மேஷனை பற்றின இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆஸ் த ரிசல்ட் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் எக்ஸ்பான்ஷன், as a result of rotation and expansion, a disk is formed with matter of concentrated in the circle. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சோலார் சிஸ்டமோட ஃபார்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா ரொட்டேஷன். ஸோ நம்ம ரொட்டேட் பண்ணிட்டே எர்த் ரொட்டேட் பண்ணிட்டு இப்போ எந்த ஒரு பிளானட் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாலுமே அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஸோ எர்த் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குன்றதை தாண்டி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பல்ஜா இருக்கும். அதுதான் அவங்க சொல்றாங்க. மேட்டர் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் சென்டர் அந்த இது ஃபார்ம்ல வந்து சென்டர் இருக்குன்றதுனால தான். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இஃப் consider type of wind, so they are occur in upper levels of atmosphere. First on the upper levels of atmosphere, they are subjected to two forces, pressure gradient force and Coriolis force. So ரெண்டு ஃபோர்ஸுமே அந்த இதுல வந்து ஆக்ட் ஆகும். So when the forces balanced air movement at right angle to the pressure gradient parallel to the isobars. ஸோ ப்ரெஷர் கிரேடியனுக்கு ரைட் ஆங்கிள் ஆகும், ஐசோபார்ஸ்க்கு வந்து பேரல் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அப்பர் லெவல் ஆஃப் தி அட்மாஸ்பியர். அப்பர் லெவல் ஆஃப் தி அட்மாஸ்பியர் அப்படின்னா மீன்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த இந்த இந்த இது எல்லாமே எந்தெந்த ரீஜன்ல ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கணும். இது வந்து 10 to 12 டிகிரி. ஓகேங்களா. ஜெட் ஸ்ட்ரீம். வெஸ்டர்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60 டிகிரி. ஸோ ஈஸ்டர்லிஸ் வந்து 0 to 30 டிகிரி. ஸோ ஜியோஸ்பேஷியல் விண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகேங்களா. ஏன்னா இது ஜியோஸ்பேஷியல் இதுதான் அப்பர் ரீஜன்ல வந்து ஃப்ளோ ஆகும். சரிங்களா. ஓகே. On 31st December 2023, Newsland at the same time, what will be the date in Hawaii Island? So international date line தான் வந்து சொல்லியிருக்காங்க. அலாஸ்காவில் தான் ஹவாய் ஐலாண்ட் அண்ட் அலாஸ்கா. இதுதான் வந்து நீங்க அட்லஸ் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து இது மாதிரி இருக்கும். ஸோ வேர்ல்டு மேப்ல. ஸோ இதுதான் வந்து இன்டர்நேஷனல் டேட் லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்கா மீன்ஸ் அமெரிக்காவுக்கும் ஏஷியாவுக்கும் நடுவுலங்கிற மாதிரி ஒரு இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி மிடில் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து இது ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து அலாஸ்கா அண்ட் ஹவாய் ஐலாண்ட் வழியா பாஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஃப் த 31st December in 2023 in நியூசிலாந்துல வந்து பாத்தீங்கன்னா 31st டிசம்பர்னா த சேம் டைம் ஹவாய் ஐலாண்ட்லயும் அலாஸ்காலையும் என்ன டேட்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் இது வந்து ஹவாய் ஐலாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலாஸ்காவும் இந்த இன்டர்நேஷனல் டேட் லைனுக்கு இந்த பக்கம் இருக்கும். இதே கொஸ்டினை தான் முன்னாடி கேட்டிருக்காங்க. ஒரே இதோட தேர்ட் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து ஒரே டைப் ஆஃப் கொஸ்டினை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல கேட்கறது. ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அலாஸ்கா இருக்குன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும், இந்த பக்கம் வந்து நியூசிலாந்து இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சுவலா அலாஸ்காவும் இதுவும் வந்து லாசிங் அ டே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லூசிங் அ டே டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து லூசிங் அ டே டுவர்ட்ஸ் இதே கொஸ்டின் தான் நம்ம முன்னாடி பார்த்தோம். டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து லூசிங் அ டே, டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெய்னிங் அ டே.
இப்போ ரெண்டு இடத்துலயுமே அதாவது இவங்க டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வந்து லூசிங் டே. அப்ப இங்க 31னா இங்க 30. நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா இதே கொஸ்டின்ல தான் நம்ம மேல பார்த்தோம். இதே கொஸ்டின் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரே இதுல இந்த அளவுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இன்டர்நேஷனல் டேட் லைன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தான் பாருங்க. இன்டர்நேஷனல் டேட் லைன் கேலண்டர் டே அட்வான்சிங் அ டே. அட்வான்சிங் கிடையாது, லூசிங். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல லூசிங் டே தான். 31st இங்க லூசிங் டே 30th December. அந்த ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா போட்டோம்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா போட்டுக்கலாம். ஸோ 96th கொஸ்டின் வந்து கரெக்ட். ஸோ 96th கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது கரெக்ட், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் பேப்பர்ல இப்படி கான்செப்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ நான் இதுவரை இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்த்ததே இல்லை. ஒரே கொஸ்டின் பேப்பர்ல கான்செப்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது. Which of the following statements with reference to the hailstorm is not correct? Not correct கேட்டிருக்காங்க. hailstorm of multiple concentric layers. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா லேயர்ஸ் எல்லாம் கிடையாது. hailstorm வந்து பாத்தீங்கன்னா bunch of ஒரு செட், அதாவது ஆலங்கட்டி. சரிங்களா? their formation usually occurs during the monsoon season. ஆமா, மான்சூன் சீசன் அப்பதான் ஆலங்கட்டி மழை வந்து மான்சூன் சீசன் அப்ப பெய்யும். ஸோ தே ஆர் அசோசியேட்டட் வித் டென்ஸ் ஆஃப் கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். கரெக்ட், கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா வரும். ரெயின்ஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் வார்மர் அப்பர் லேயர்ஸ் சாலிடிஃபைட் இன்டு டைனி ஐஸ் பெல்லட்ஸ் அண்ட் ஹெயில் ஸ்டோன்ஸ் இன் லோயர் சப்ஃப்ரீசிங் லேயர்ஸ். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரெயின் ஸ்டோன் வில்ற ஃபார்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 3யும் இது எல்லாமே கரெக்ட். ஸோ ஹெயில் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லேயர்ஸ்லாம் கிடையாது. வித் ரெஃபரன்ஸ் டு பிளாக் டைகர் இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ தே ஆல்சோ ரெஃபர்ட் as to be melangenetic tiger. ஸோ melangenetic tiger அப்படிங்கிறது அது பிரசன்ஸ் ஆஃப் மெலனின், அதுதான் பிளாக் கலர். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா நம்ம கெஸ் பண்ணலான்றத பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன் இந்தியா தே ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் சிம்பிளிபால் டைகர் ரிசர்வ் இன் ஒடிசா. கரெக்ட் தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா போத் 1 and 2 வந்து கரெக்ட். நெக்ஸ்ட். ஸோ அடுத்து வந்து குரோஷுவா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ குரோஷுவா கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷன். ஸோ பசிபிக் ஓஷன்னா இப்போ அப்படியே ஆப்ஷனை பாருங்க. ஏ வந்து பாத்தீங்கன்னா 2, ரெண்டு இடத்துல 2 இருக்கு. அப்போ பி வந்து பாத்தீங்கன்னா அகுல்ஹாஸ் கரண்ட் வந்து இந்தியன் ஓஷன். அகுல்ஹாஸ் கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். ஸோ ஆன்சர் வந்து நெக்ஸ்ட் திரும்பவும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி. ஸோ அகுல்ஹாஸ் வந்து இந்தியன் ஓஷன். ஸோ ஈஸ்டர்ன் விண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்டார்டிக் ஓஷன். ஆண்டிலிஸ் கரண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பசிபிக் ஓஷன். அவ்வளவுதான். சாரி, அட்லாண்டிக் ஓஷன். ஆண்டிலிஸ் கரண்ட் வந்து அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ அதுக்கு விச் ஆர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சிங்கரேனி. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின். ஓகேங்களா? சிங்கரேனி கோர்லிஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இது வந்து என்ன ஆக்சுவலா எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்காகவே இது நியூஸ் நிறைய டைம் வந்திருக்கு. இட் ஹஸ் நவ் டைவர்சிஃபைட் இன்டு தெர்மல் அண்ட் சோலார் power generation, explosive manufacturing for blasting in open cast mines and consultancy works. ஸோ இதை வந்து நியூஸ்ல அப்படியே வந்து நிறைய டைம் வந்திருக்கு. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்ல முடியாது, ரொம்ப நாளாவே இது நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. சிங்கரேனி கோர்லிஸ் கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ கிளாசிஃபை பண்ணிட்டாங்க. சோலார் பவர் ஜென்ரேஷனும் இருக்குது, அதே டைம்ல தெர்மல் பவர் ஜென்ரேஷனும் இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மேனுஃபேக்சரிங் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிங் வந்து அங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்கரேனி ரிசர்வ் சிங்கரேனி ஏரியாவில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ which of the following is a process of rock cycle? ரொம்ப சிம்பிள். லித்திஃபிகேஷன், மெட்டமார்பிசம், சாலிடிஃபிகேஷன் மூணுமே தான். ஸோ ஆக்சுவலா அந்த நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஜென்ரலா வந்து என்சிஆர்டில இக்னிஷியஸ் ராக்ஸ், செடிமெண்டரி ராக்ஸ், மெட்டமார்பிக் ராக். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இக்னிஷியஸ் ராக்ஸ்ல இருந்து செடிமெண்டரி ராக், செடிமெண்டரி ராக்ல இருந்து மெட்டமார்பிக் ராக், மெட்டமார்பிக் ராக்ல திரும்ப இக்னிஷியஸ் ராக். ஸோ இதுதான் ராக் சைக்கிள்னு சொல்லுவோம். இது வந்து எப்படி நடக்கும்? லித்திஃபிகேஷன், மெட்டமார்பிசம், சாலிடிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலமா நடக்கும். ஸோ எல்லாமே வந்து கரெக்ட். Black soil is considered to be suitable for rain-fed crops. So ஆக்சுவலா வந்து கரெக்ட் தான். ஏன்னா அப்பதான் வந்து பிளாக் சாயில் வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ ரெயின்ஃபெட் கிராப்ஸ் வெறும் மழையை மட்டுமே நம்பி இருக்கிற இடத்துல பிளாக் சாயில் வந்து இருக்கிறது வந்து நல்லதுதான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் பிளாக் சாயில் கேன் ரீடைன் மாய்ச்சர் ஃபார் அன் ப்ரொலாங்டு பீரியட். அதனாலதான் அது ரெயின்ஃபெட் கிராப்ஸ். ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் மழை வந்துச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா ஒன்ஸ் மழை வந்ததுன்னா ரொம்ப நாள் வந்து அது இருக்கும், தண்ணி வந்து அது இழுத்து வச்சுக்கும், பிளான்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். 2 வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் 1. ஓகேங்களா? Okay, next question. Consider the following statement regarding temperature, regarding the temperature of Earth's surface. Okay, so
The temperature of surface is determined by net radiation. The temperature of surface is determined by net radiation. Second, net radiation produces a radiant energy flow that can heat or cool a surface. அதுக்கு அடுத்து net radiation balances is usually positive during daytime, negative during night time. Okay. சரி, soil surface loses energy as a temperature increases during the daytime. So first வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இது வந்து ரொம்ப சிம்பிளா வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. the temperature of surface is determined by net radiation. எந்த அளவு ரேடியேஷன், நெட் ரேடியேஷன் என்னது, இன்கமிங் அவுட் கோயிங். நம்ம டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட். நெட் ரேடியேஷன் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன்னா நம்ம அர்த்தம் வந்து ஒரு சில ரேடியேஷன் அக்செப்டும் பண்ணணும், அதே டைம்ல எமிட்டும் பண்ணும். ஸோ இதோட கால்குலேஷன் நெட் ரேடியேஷன், அதை பொறுத்து தான் டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். Net radiation produces radiation energy flow and can heat or cool the surface. ஆமாம், நெட் ரேடியேஷன் அதுதான் திரும்ப அதே இடத்துல தான் திரும்ப அந்த நெட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்றது தான். இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். ஸோ நம்ம கிட்ட ரேடியேஷன்ஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல கூல் ஆயிடும், அதே அதிகமா இருந்துச்சுன்னா ஹீட் ஆகும். ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். நெட் ரேடியேஷன் பேலன்சிங் த யூஷுவலி பாசிட்டிவ் டியூரிங் த டே டைம். ஏன் பாசிட்டிவ், வெயில் அடிக்குது அதனால பாசிட்டிவ். ஏன் நெகட்டிவ், நைட் டைம்ல ஏன் நெகட்டிவ், மழை மீன்ஸ் வெயில் இல்லை அதனால எனர்ஜி லூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3 கரெக்ட். சாயில் சர்ஃபேஸ் loses energy as temperature increases energy. So இது மட்டும் தான் தப்பு. 1, 2, 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா? So next question. Which of the following is not a part of Arabian Peninsula? World largest peninsula is Arabian Peninsula. So Kuwait is not a part of world largest peninsula. Kuwait, Oman, Libya, Yemen எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் ஆஃப் பெனின்சுலா தான். ஓகேங்களா? So next question. South Coast Australia. With reference to South Coast Australia, which of the following statement is correct? It is situated at Indian Ocean. It is South Coast Australia. ஓகேங்களா? சவுத் கோஸ்ட் ஆஸ்திரேலியா இந்தியன் ஓஷன்ல இருக்கான்னு கேக்குறாங்க. சம்பந்தமே இல்லை இந்தியன் ஓஷனுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். ஓகேங்களா? அதாவது சவுத் கோஸ்ட் ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? ஸோ தப்பு. இட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெயின் டியூரிங் த வின்டர் of the month of December. So இதுவுமே தப்பு. So neither 1 or 2. ஓகேங்களா? So next sun இது இந்த क्वेश्चन ரொம்ப ட்ரிக்கியான क्वेश्चन. ஏன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க மாட்டோம். நம்ம வந்து எதை பார்ப்போம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது ரெண்டு லாங்குவேஜ் எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன, எர்த்துக்கும் அந்த லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன தான் பார்ப்போம். இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியா கேட்டிருக்காங்க. சன் எர்த் சிஸ்டம் டிஸ்டன்ஸ் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட்ஸ் L2 and L3. So distance between language and point L2 and L3 என்னன்னு கேட்டிருக்காங்க. So 30 lakh kilometer. ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட் என்ன, அதாவது அந்த பொசிஷன் டோட்டலா 3 லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட் இருக்கு. ஸோ அந்த பொசிஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு போய் வச்சா நமக்கு அந்த அதாவது அந்த ஃபோர்ஸ்லயே வந்து அந்த சேட்டலைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொட்டேட் ஆகி அந்த ஃபிக்ஸ் ஆகிக்கும். எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம போட தேவையில்ல. அதனாலதான் அது லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட் சொல்றோம். ஆதித்யா L1 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் அண்ட் பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா எர்த்துல இருந்து சன்னுக்கு வந்து அதாவது எர்த்துல இருந்து L1க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. 1.5 மில்லியன் கிலோமீட்டர்ஸ். பட் L2க்கும் L3க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 30 lakh லாங்குவேஜ் 30 lakh கிலோமீட்டர் டிஃபரன்ஸ்ல இருக்குது. ஓகேங்களா? So which of the following is not a non-procedural computer language? So இது வந்து non-procedural computer language ன்னு கேட்டிருக்காங்க. So ML வந்து மிஷின் லேர்னிங். இது வந்து கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கிடையாது. ஓகேங்களா? So next, consider the following which of the following can be used in compressing the videos. So எது வந்து வீடியோஸ் கம்ப்ரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா MPEG P64. ஸோ இண்டியோ வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ இது வந்து ஆன்சர் 1 and 2 only. ஓகே. So which of the following statements with regards to greenhouse effect is correct? So greenhouse effect என்ன நமக்கு நல்லாவே தெரியும். எர்த் ஹீட்டிங் ஆகுறது. So it can be answer வந்து பாத்தீங்கன்னா it can be takes place inside the glass chamber where அதாவது கிளாஸ் சேம்பர்ஸ் அதிகமா இருந்தா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து உள்ளேயே மாட்டிக்கும். லாங்கர் வேவ் லென்த் வந்து
லாங்கர் வேவ்லென்த் வரும்போது இது ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது எர்த்துக்கு வரும்போது லாங்கர் வேவ்லென்த் தான் வர்றது, எர்த்துலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஷார்ட்டர் வேவ்லென்த் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ கிளாஸஸ் இருந்தால் இது வந்து அது அப்படியே ஷார்ட்டர் வேவ்லென்த் இதை விட்டு தாண்டி போக விடாம அப்படியே வந்து ஹீட் பண்ணி ரூமை ஹீட் பண்ணி வச்சுக்கும். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இட் கேன் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த கிளாஸ் சேம்பர் வேர் ஷார்ட்டர் வேவ்லென்த் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் கேன் பாஸ் த்ரூ இன்டு அண்ட் லாங்கர் வேவ்லென்த் இன்ஃப்ராரெட் ரேடியேஷன் longer wavelength infrared radiation cannot pass through. ஓகேங்களா, cannot pass through. shorter wavelength வரும், longer wavelength வந்து பாஸ் ஆகாது. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கெனான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா மேக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ல நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.